அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் டுடே எபிசோட். சுசிலா, என்ன உன் மாமியார் இப்படி இருக்காங்க? ஆனால் உன் மாமியார் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. நீ இப்படியெல்லாம் அடங்கி போகாத சரியா? என்ன பண்ணுறது, இப்படி அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு வாழ்க்கை, அப்படி தான் நம்ம இருந்தாகணும் அப்படின்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சுசிலாவுடைய மாமியார், சுசிலா என்ன என்ன பேச்சு வார்த்தைன்றாங்க. இவ சொல்கிற மாதிரி இவ்வளோ மாதிரியெல்லாம் ஆகிடாது சரியா? எப்படி நீ பழைய மாதிரி இருந்தியோ அப்படி இருக்கிறது தான் உனக்கு நல்லது. அவள் பேச்சை கேட்டுட்டு நீ அவ்வளோ மாதிரி ஆகாத இருந்தால் உனக்கு நல்லது அப்படின்றாங்க. ஐயோ அத்தை, என்னை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படியெல்லாம் இல்லைன்றாங்க. அப்படியெல்லாம் இல்லாத இருக்கிறது உனக்கு நல்லது. சரிங்க அத்தன்றாங்க. அப்புறமா இங்கே பாரு, கொஞ்சம் நீ நல்லபாடி இரு, தயவு செஞ்சு அவங்க பக்கம் போயிடாதா அப்படின்ட்டு எல்லாம் அந்த இடத்துல சுந்தரி சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாரு சுந்தரி, நீ அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முரளிகிருஷ்ணன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா அஞ்சலி வீட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அஞ்சலி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சித்தப்பான்னு சொல்லிட்டு ஆர்த்தியெல்லாம் எடுத்து உள்ள கூப்பிட்றாங்க. அப்புறம் வீட்டில் நடந்த எல்லா விஷயங்களுமே சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. வீட்டில் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருச்சா அப்படின்ட்டு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே போயிட்டு அஞ்சலியை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சுறாங்க. அனு இங்கே பாரு அனு, ஃபீல் பண்ணாத சரியா? ஏன் நீ அப்படி அழுதுட்டு இருக்கானுவாங்க. ஆகாஷ் உன்னுடைய இடத்துல இருந்து நினைச்சாலையும் கவலை தாண்டா இருக்குது. ஏன் தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல சித்தி அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பல முறை பல விஷயங்களும் சொல்லியிருப்போம், ஆனால் எதையுமே காது கொடுத்து கேட்காத இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்காங்க. சரி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசி முடிச்சுட்டு அஞ்சலிமா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேண்டாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளிகிருஷ்ணா கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்தது எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க. ஃபங்க்ஷனுக்கு போன இடத்துல எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு ஹாப்பினஸோடு எல்லாருமே வரவேற்றுட்ருக்காங்க. அவங்க வரல வீட்டில் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்டுட்ருப்பாங்க. அப்புறமா அபி என்னன்னு கேட்கவும், அபி வீட்டில் பாட்டியை ரெடி பண்ணிகிட்ருக்கா, வந்துடுவா அப்படின்றாங்க. அபி எப்படி வருவா அப்படின்ட்டு எதிர்பார்ப்போட ராகவ் இருக்காங்க. அப்புறம் வாங்க பாட்டின்னு வாங்க. அபியை பார்த்தோன்னே ராகவுக்கு அவ்வளோ சந்தோஷமாயிடுது. ஏன்னா நாம் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்காங்க. முரளிகிருஷ்ணன் அப்படி வாயடைஞ்சு பார்க்குறாங்க. அபியை இது இந்த அழகாக இருக்காளே என்னுடைய அபியோ அப்படின்ட்டு ராகவ் ஒரு பக்கம் அபியவே ரசிச்சுட்டு இருக்காங்க. அபியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்காளே அப்படின்ட்டு செம க்யூட்டாக இருக்குன்னு ரசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இங்கே என்னாச்சு, இல்லை அபி நல்லா இருக்கால, அபி சூப்பராக தான் இருக்காங்க, நீ அதோட அழகாக இருக்கன்ட்டு அப்படியே அஞ்சலி ரொம்ப அழகாக இருக்குன்னு வர்ணிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அபி வச்சுக்கணும் எனக்காவது பார்க்குறாங்க. ராகவ் அபி ராகவ் என்னாச்சு அப்படின்றாங்க. ராகவ் அப்படின்றாங்க, என்ன ஆச்சு அபி? இல்லை என்னையை பார்த்துட்டு இருக்கீங்க, இல்லை இந்த ட்ரெஸ்ஸில் சூப்பராக இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஆகாஷும் அனுவும் ரெண்டு பேருமே ஒரு மனசு பண்ணிட்டு இருக்காங்க. அனு உண்மையிலேயே இந்த சாரியில் சூப்பராக இருக்குது, அப்படியே கடிச்சு தின்னலாமோன்னு இருக்குது. ஆகாஷ் ரொம்ப ஓவராக தான் போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்வாங்க. ஹலோ கைஸ் எல்லாரும் வாங்க கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு அபி கூப்பிட்றாங்க. அப்புறம் எல்லாருமே வராங்க. கேக் கட்டிங்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக கேக் கட்டிங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஊட்டி விட்டுட்டு எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பினஸோடு இருக்காங்க. அப்புறமா சுந்தரிக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு பிரியாணி இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க முரளிகிருஷ்ணா. அபி கடையில் அக்கா இது மாதிரி நம்மளுக்கு நிறைய லாபம் வந்திருக்குக்கா, இன்னும் உங்கள் குழந்தைங்களோட பேசுக்கு அப்படின்ட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் மேலும் மேலும் வளரணும்னுவாங்க. ராகவ் கிட்ட உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வந்துருச்சுன்னு சுந்தரியை பார்த்து முரளிகிருஷ்ணன் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. அதோடு இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.